ஸ்ரீராம ஜெயம். ஆதி ஸ்ரீரங்கம்னு சொல்லப்படுகிற திவ்ய தேசமான திருவள்ளரை புண்டரீகாட்ச பெருமாளை தரிசனம் பண்ண பகவத்கீதை 18 அத்தியாயங்களுக்கு சமமான இந்த படிக்கட்டுகளை கடந்து போனோம். அடுத்த வாசல் 4 படிக்கட்டுகளை கொண்டது. 4 வேதங்களுக்கு சமமாக கருதப்படுகிறது. இப்போ நம்ம மகாபலிபீடத்தையும் அடுத்தது 5 பூதங்களுக்கு இணையான 5 படிக்கட்டுகளையும் கடந்து போகணும். இப்போ நம்ம நாழிகேட்டான் வாசலுக்கு அடுத்து இருக்கிற ஸ்ரீ புண்டரீகாட்ச பெருமாளை சுதை சிற்பமாக தரிசனம் பண்ணுறோம். அப்படியே இந்த பிராகாரத்தை வலம் வரும்போது மூலவர் சன்னிதானத்தை அடையிறதுக்கு 2 வாசல்கள் இருக்கும். தட்சிணாயன புண்ணிய காலத்திலிருந்து மகர சங்கராந்தி வரைக்கும் 6 மாதம் திறந்திருக்கக்கூடிய தட்சிணாயன வாசல் மற்றும் மகர சங்கராந்திக்கு அப்புறம் திறந்திருக்கக்கூடிய உத்தராயண வாசல். சிறப்பு என்னன்னா, இந்த தட்சிணாயன வாசல் மற்றும் உத்தராயண வாசல் வழியாக நம்ம மூலவரை தரிசனம் பண்ண போகும் பொழுது 24 படிக்கட்டுகளை கடந்து செல்லணும். இந்த 24 படிக்கட்டுகள் காயத்ரி மந்திரத்துடைய 24 அட்சரங்களை குறிக்கும். இன்று நடந்த இந்த தட்சிணாயன வாசல் திறப்ப பார்க்கும் பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. சிறப்பான தரிசனம். ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீராம ஜெயம்.